அம்மா அப்பா கடவுள் உலகம். இந்த உலகம் எதனால் சொல்லப்பட்டிருக்கின்றது, எதனால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது? சிவன் சக்தி என்று, முருகன் விநாயகர் என்று, தாய் தந்தை குடும்பம் சமேதமான வாழ்க்கை நமக்கு ஏற்பட்டுள்ளதாக. அதற்கு பெருமாள், மகாலட்சுமி, பிரம்மதேவன், சரஸ்வதி ஆவரும் உதவியாக இருப்பதாகவும், அதன் முன்னு தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் நம்மளை போன்று தொடர்ச்சியாக வாழ்ந்து வருவதாகவும், அவர்களுடைய அவதாரங்களாக நாம் இருப்பதாகவும் நமக்கு தெரிவிக்கப்பட்டு, அதை நாம் தெரிந்து வாழ நமக்கு முன்னோர்கள் ஒவ்வொருவரும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். சிலர் சித்தர்களாகவும் மகாமுனிகளாகவும் ரிஷிகளாகவும் மாறிவிடுகிறார்கள். சிலர் மத போதகராக மாறிவிடுகிறார்கள். கடைசியில் எல்லாரும் போலவே அவர்களும் இறந்து விடுகிறார்கள். நாம் கொண்டாடுகின்ற கோயில் திருவிழாக்கள் அனைத்தும் இறந்து போனவர்களை நாம் எப்படி தூக்கி கொண்டாடுகின்றோமோ அதே வாழ்க்கை தான் கோயில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. கோவில் ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை பிறந்து வளர்ந்து அது திருமணமாகி அதன் வாழ்க்கையை முடித்து கொண்டதால் நாம் அதை வணங்குவது போல ஒரு வார காலம், ஒரு மாத காலம், 15 நாள், ஒரு நாள், 2 நாள் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு அந்தந்த தெய்வங்களின் வாழ்க்கை வரலாறுக்கு தகுந்த மாதிரி நடைபெற்று முடிந்து விடுகின்றது. இதே போல தான் மனிதர்களுக்கும் செய்கின்றோம். இதை ஏன் எல்லோரும் உணர்ந்து கொள்வதில்லை? நம்மளை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாமும் கடவுள் என்றால் நாமும் படைத்து விட்டோம், நாமும் குழந்தை குட்டிகளாகிவிட்டோம், அம்மா அப்பா ஆகிவிட்டோம். அதற்கென வாழ்க்கையில் நாம் தேடி அலைந்துவிடும். அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் யாவும் அறிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று கிடைக்கின்ற வாழ்க்கையின் குறுக்கு வழி இல்லாத நேர் வழியில் நாம் உழைப்புக்கு என்ன ஊதியம் கிடைக்கின்றதோ அதை வைத்து நாம் குடும்பத்தை நகற்றி கொண்டு அதற்கேற்றால் போல வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இன்பமயமாக இருக்கும். அடுத்தவர்களை பார்த்து துன்பந்தரும் செயல்களை செய்து பணங்காட்சி செய்து வசதியான வாழ்க்கையை தேடணும் என்றால் துன்பந்தரும் வாழ்க்கையாக அமையும். துன்பந்தரும் வாழ்க்கையில் மேர்ந்து கொண்டிருக்கின்ற பணக்காரர்களை பார்த்து துன்பமில்லா வாழ்க்கை நேர்மையில் வாழ்கின்றவர்கள் ஒருபோதும் ஆதங்கப்பட மாட்டார்கள், வருத்தப்பட மாட்டார்கள். இந்த நல்லவர்களாக வாழாதவர்களும் தீயவர்களாக வாழாதமும் இருக்கின்ற இடைப்பட்ட மனிதர்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் போவோமா என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் பயங்கரமான துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் என்ன மாதிரி வாழ முடியவில்லை, இவனை மாதிரி வாழ முடியவில்லை என்று பேங்கு, போக்குவரத்து, சம்பளம் என்னென்ன இருக்கோ அந்த கடன் எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் நாம் ஜெயித்து விட்டதாக எண்ணிக்கொண்டு கடனை வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அந்த கடனை கட்டச் சொல்லி பிள்ளைகள் தலையில் கட்டுகிறார்கள். அந்த கடனுடன் மகனை கட்டி வைத்து விடுவார்கள் அடுத்தவனுக்கு. கடைசியில் யார் கழிப்பது இந்த கடனை என்றால் கல்வி கடன் என்று முடியுமோ தெரியவில்லை. மேலும் மேலும் படிப்பதனால் ஏற்படுகின்ற கல்வி கடன்களை கல்யாணம் பண்ணி செல்வர்கள் தலையில் கட்டப்படுகிறது, சம்மந்திகள் தலைமையில் கட்டப்படுகின்றது. இதுதான் இன்றைய காலகட்டாயம். நன்றாக யோசித்து பார்த்தோம் என்றால் காலத்தின் கோலம் இது. கடவுளே, தெய்வமே, அம்மா அப்பா ஆவதற்கு இவ்வளோ பொருள் செலவாக வேண்டுமா? இவ்வளோ பொன்பொருள் சேர்க்க வேண்டுமா? இவ்வளோ வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டுமா? இவ்வளோ நிலம்புலங்கள் வாங்க வேண்டுமா? இத்தனை பேர் கூட நம்ம சேர்ந்து இருக்க வேண்டுமா? அப்படி என்ற எண்ணங்கள் நமக்கு ஏற்படுமானால் இது போன்ற துன்பங்கள் இல்லாமல் வாழலாம். இவர்களை தேடுகின்ற நேரத்தை இறைவனை தேடுகின்ற நேரங்களாக மாற்றினார் நம் உடம்புக்கும் சந்தோஷம், உடலுக்கும் சந்தோஷம், உறவுகளாக இருக்கின்ற பிள்ளைகள், சொந்த பந்தங்களுக்கும் சந்தோஷம். நாம் எல்லோரும் நலமுடன் வாழ நன்மைகளை செய்வோம், நல்ல எண்ணங்களை நினைப்போம், உண்மையை பேசுவோம், உலகுக்காக வாழ்வோம், இயற்கையை நினைத்து வாழ்வோம். இயற்கை எப்படி? எந்த உதவியும் இல்லாமல் தானாக சூரியன் உதிக்கின்றது, தானாக மறைந்து விடுகிறது, தானாக நிலவு வருகின்றது, தானாக மறைந்து விடுது, தானாக மழை வருகின்றது, தானாக மறைந்து விடுகின்றது, தானாக காத்தடிக்கின்றது, தானாக மரங்கள் நிலம் தருகின்றன, தானாக பழங்கள் தருகின்றன.
விலங்குகள் பூமியிலிருந்து உயிர் விளைந்து தானாக தருகின்றது. நாம் மட்டுமே எல்லாத்திற்கும் விலை வைத்து நாம் கேட்டு வாங்கி கொண்டிருக்கின்றோம். இது ஒவ்வொருத்தருடைய தொழில் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் அமைந்து விட்டதால் இந்த துன்பங்களில் நாம் எது சரி என்று பட்டோம் என்றால் வள்ளலார் சொல்வது போல அனைத்து உயிரும் ஆறு உயிரே அன்பிற்குரியதே. எனவே அன்புடன் வாழ்வோம். செலவில்லாத உணவுகளை உண்போம், உடம்பை காப்போம், இறைவனோடு இறைவனாக நல்லெண்ணங்களோடு வாழ்வோம். வாழ்க அம்மா அப்பா கடவுள் உலகம். நன்றி, வணக்கம்.